வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிட்டு நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, நேற்று டெல்லியில் பொங்கல் விழா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய வீட்டில் பொங்கல் விழா நடந்துச்சு. அந்த விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாரு. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக விமான நிலையம் போகும்போது நிருபர் கேள்வி எழுப்ப அதற்கு அண்ணாமலை பதில் சொல்ல இது நடந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் நிருபரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. என்ன அப்படின்னா, பொங்கல் அதுவுமா பிரேக் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு நிருபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொன்னாதான் பிரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. நீங்க சொன்னாதான் பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி நிருபர் ஒரு பதில் கொடுக்குறாரு. அது ஆக்சுவலா நடந்துருச்சு. டெல்லிக்கு போனவர் டெல்லியில பொங்கல் விழாலாம் முடிந்த பிறகு தமிழகம் திரும்பியிருக்காரு, சென்னை திரும்பியிருக்காரு. சென்னை வந்த உடனேயே ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 இருக்கு பார்த்தீங்களா, அதை நேற்று ஆரம்பிச்சு வச்சிருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. டிஆர் பாலு அவர்கள் திமுகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்களுடைய ஆடியோவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அவருடைய சமூக வலைதளத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2004 2014 இந்த காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் திமுக செய்த பல ஊழல்களை டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டதை நம்ம பார்க்க முடியுது. நேற்று என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இது ஒரு டேப் மட்டும் கிடையாது, இது மாதிரி 11 டேப்ஸ் வெளிவரப்போகுது, 11 ஆடியோக்கள் வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அதில் அந்த 11 ஆடியோக்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காரு. சீஃப் செக்ரட்டரி இன்டெலிஜென்ஸ் சீஃப் கூட பேசின அந்த ஆடியோ, சீஃப் மினிஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரி திமுகவுடைய எம்பி ஆர் ராசா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட பேசின அந்த ஆடியோ, டிஆர் பாலு அவர்கள் சிபிஐ டைரக்டர் இவங்க பேசின ஆடியோ, இது மாதிரி பல டேப்ஸ் வெளிவர போகுது. இந்த டேப்ஸ் எல்லாம் வெளிவந்துச்சுன்னா தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை உண்டாகும் அப்படின்னு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் குறிப்பிட்டிருக்காரு. 3 பேரை மட்டும் தான் சொல்லியிருக்காரு, 3 எடுத்துக்காட்டு தான் கொடுத்திருக்காரு. டோட்டலாக 11 டேப்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த 11 டேப்ஸ்ல திமுகவுடைய எந்த அமைச்சர்கள் இருக்காங்க, திமுகவுடைய எந்த மேலிட தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்து பல டேப்ஸ் வெளியாகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சோசியல் மீடியாவில் வழக்கம் போல தமிழக மீடியாக்கள் இது போன்ற செய்திகளை பிரேக்கிங் நியூஸாக போட்டு விவாதம் நடத்தணும். விவாதம் நடத்தி என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டை நடத்தணும். ஆனால் தமிழக மீடியாக்கள் இதெல்லாம் நடத்த மாட்டாங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் நிறைய தாக்கத்தை இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 ஆடியோ இப்போ ஏற்படுத்தியிருக்கு. பல பேர் அதை பற்றிய விவாதங்களை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவான ட்விட்டரில் டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு, அண்ணாமலை அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு நேற்று நேஷனல் லெவலில் இந்திய லெவலில் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே, என்ன நடக்க போகுது, இனி வரக்கூடிய காலங்களில் என்னென்ன மாதிரியான ஆடியோக்கள் வெளிவரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் டாபிக். 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி சொன்ன ஒரு வார்த்தை பாராட்டிய பாஜகவினர் அப்படிங்கிறது 2வது டாபிக். என்னன்னா, டெல்லியில் நேற்று பொங்கல் செலிப்ரேஷன் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அப்போ பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாரு. பிரதமரை வரவேற்பதற்காக வாசலில் கோலம்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல் முருகன் அவர்களுடைய டீமு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோலத்தை பிரைம் மினிஸ்டர் பார்த்து மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. எப்படி புள்ளிகள்லாம் வச்சு அந்த புள்ளிகளை ஜாயின் பண்ணுறது மூலமாக அழகான கோலம் கிடைக்குதோ, அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு பகுதிகளை ஒன்றுபடுத்தி எல்லாரும் இணைந்து செயல்பட்டோம் அப்படின்னா மிக புரட்சியான மிகப்பெரிய ஒரு நாட்டை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு. இது உண்மைதான். நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த பாப்புலாரிட்டிக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எந்தெந்த அளவுல எல்லாம் முடியுமோ அந்தந்த அளவில் நாட்டை ஒற்றுமைப்படுத்துகிறார் அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு காசியில் தமிழ் சங்கமம் நடத்துறாரு, குஜராத்தில் தமிழ் சங்கமம் நடத்துறாரு. இது மாதிரி மொழியை அடிப்படையாக வைத்து பிரிவினை பேசக்கூடிய அரசியல்வாதிகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் மொழியை காரணமாக வைத்து அடிப்படையாக வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை மோடி அவர்கள் ஒருங்கிணைக்கிறார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஒரு பக்கம் மொழி அப்படின்னா இன்னொரு பக்கம் ஆன்மீகம். ஆன்மீகத்தை வச்சு இந்தியாவையே ஒருமைப்படுத்துகிறார், ஒன்றுபடுத்துகிறார் மோடி அப்படிங்கிறது இன்னொரு எடுத்துக்காட்டாக நம்மளால சொல்ல முடியும். வரக்கூடிய ஜனவரி 21 ஸ்ரீரங்கம் பிரைம் மினிஸ்டர் வருகை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நேற்று பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, சிறப்பு பாதுகாப்பு படை, அவங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க. திருச்சி விமான நிலையத்தில் ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது.
நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 11 நாட்கள் பிரதமர் விரதம் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தலமான ஸ்ரீரங்கத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்படுவதற்கு நாள் வருகை தர போறாரு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. பிரைம் மினிஸ்டருடைய வருகையை இன்னும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் உறுதிப்படுத்தலை. ஆனால் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் வந்து ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க. திருச்சியுடைய கமிஷனர்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். அப்போ ஒரு பக்கம் ஆன்மீகத்தை வச்சு இந்தியாவை ஒருங்கிணைக்கிறார் நரேந்திர மோடி, இன்னொரு பக்கம் மொழிகளை வச்சு இந்தியாவை ஒருங்கிணைக்கிறார் நரேந்திர மோடி அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். பிரைம் மினிஸ்டர் கோலத்தையும் நம்ம நாட்டையும் கம்பேர் பண்ணி பேசினார் பார்த்தீங்களா? ஸோ அந்த பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் நிறைய பாராட்டுகளையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த 2 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.